ஓம் நமசிவாய் வாழ்க. நாதன் தருவாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தருவாழ்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? 3 மட்டும் செய்யுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வம், 2வது உங்கள் இஷ்ட தெய்வம், 3வது உங்கள் முன்னோர்கள். இவங்க தான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க. உங்கள் முன்னோர்களை வழிபடுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள், உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. இவங்களுக்கு விளக்கேற்றலாம், இவங்களுக்கு நீங்கள் பூஜைகள் செய்யலாம், பரிகாரங்கள் எது வேணாலும் செய்யலாம். இந்த 3 உங்களை கண்டிப்பாக முன்னேற்றும். இந்த 3 வகையிலும் நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ குலதெய்வத்துக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் முறைப்படி நீங்கள் மண் விளக்கேற்றணும். இப்போ உதாரணம், உங்களுக்கு சூரியசன் நடக்குதா, ஒரு 6 விளக்கு ஏற்றுங்க. சந்திரசன் நடக்குதா, 10 விளக்கு ஏற்றுங்க. செவ்வாசன் நடக்குதா, 7 விளக்கு ஏற்றுங்க. ராகுசன் நடக்குதா, 18 விளக்கு ஏற்றுங்க. குருதசன் நடக்குதா, 16 விளக்கு ஏற்றுங்க. சனிதசன் நடக்குதா, 19 விளக்கு ஏற்றுங்க. புதன் தசை நடக்குதா, 17 விளக்கு ஏற்றுங்க. கேது தசை நடக்குதா, 7 விளக்கு ஏற்றுங்க. சுக்கிரசன் நடக்குதா, 20 விளக்கு ஏற்றுங்க. உங்கள் குலதெய்வத்தில் இதே இன்னைக்கு உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலையும் ஏற்றலாம், உங்கள் வீட்லையும் ஏற்றலாம். கண்டிப்பாக நீங்கள் முன்னேறிடுவீங்க. பெரும்பாலும் இந்த விளக்கேற்றுறதில் நீங்கள் ஒரு வரைமுறையை கடைபிடிச்சுக்கணும். ஒன்று அதிகாலையில் ஏற்றலாம், இல்லையா சாயந்தரம் ஏற்றலாம். குறிப்பாக ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே ஏற்றலாம், அல்லது காலை 4 to 6 ஏற்றலாம். உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம், உங்கள் முன்னோர்கள் நினச்சி ஏற்றுங்க. முன்னோர்கள் நினச்சி வீட்டில் ஏற்றலாம், குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வம் ஏற்றலாம், இஷ்ட தெய்வத்தை நினச்சி இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல நீங்கள் விளக்கேற்றலாம். அப்போ ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு எந்த பரிகாரமும் ஈடு இணை ஆகாது, எந்த வழிபாடும் ஈடு இணை ஆகாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய வசதி வாய்ப்பையும் விஜயத்துக் கொள்ள வேண்டுமா? இந்த 3 மட்டும் செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு. இதை நீங்கள் முறைப்படி செய்யணும். அதான் நான் சொன்னேன், எண்ணிக்கை எப்படி விளக்கேற்றுங்க, எங்கெங்கே ஏற்றணும்னு சொல்லிக்கிறேன். வீட்லேயும் ஏற்றலாம், கோயிலையும் ஏற்றலாம், உங்கள் முன்னோர்கள் உடைய நினச்சி நீங்கள் ஏற்றலாம். எந்த ஒரு தடையும் கண்டிப்பாக வராது. இதை செஞ்சு பாருங்களேன். இது வரைக்கும் பல கோயிலுக்கு போய் நான் முன்னேற முடியல, பல பரிகாரம் செஞ்சு முன்னேற முடியல. இதை செய்யுங்க, இதை முறைப்படி செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், திருமண தடை அகலும், பொருளாதாரத்தை உயர்வீங்க, வியாபாரம் பெருகும், நல்ல காரியங்கள் அதிகமாக நடக்கும், நோய் அகலும். உங்களுக்கு ஓரளவு வீட்டில் நிம்மதி கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.